بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற இந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு அதனால் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்தி புகாரி உள்பட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிற காரணத்தினாலும் திருக்குர்ஆனுடைய பல வசனங்களுக்கு எதிராக அந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காலத்திலும் மனநோய் வராது என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் உத்தரவாதம் அளித்திருப்பதாலும் அது பொய்யான செய்தி, அதை நம்பக்கூடாது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்ய முடியாது என்றால் மற்றவங்களுக்கு செய்ய முடியுமா? அவங்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறவங்க, வஹியை பாதுகாக்கணும், குர்ஆனை பாதுகாக்க வேண்டும். அவங்களுக்கு மனநோய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா வஹியிலே குழப்பம் ஏற்பட்டு போயிடும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் இருக்கிறது. மற்றவங்களுக்கு செய்ய முடியுமா என்று கேட்டால் அது முடியாது என்பதை நம்ம ஏற்கனவே ரெண்டு காரணத்தினால விளக்கியிருக்கணும். ஒன்று, அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற தன்மை இருக்கிறது. சூனியக்காரன் என்பவன் அவன் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்வுடைய செயல்பாடு மாதிரி இருக்கிறது. அது உங்களுக்கு செஞ்சாலும் சரி, எனக்கு செஞ்சாலும் சரி, அதே ரிசல்ட் தான். அதனாலே அந்த சூனியத்தை நம்ம நம்ப முடியாது, மற்றவங்களுக்கு சரி நம்ப முடியாது. அதுபோக சூனியக்காரன் ஒருத்தர் இருக்கான், சூனியோடு ஒன்று இருக்கு என்று சொல்வதாக இருந்தால் சோதித்து அறிய வேண்டிய விஷயங்களை சோதித்து அறிய வேண்டும். நம்ம சோதனைக்கு உட்பட கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்கிறான். சூனியர்களை செய்ய பார்ப்போமா? இந்த அறைகூலை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலையும் நமக்கும் சூனியம் செய்ய முடியாது என்பது உறுதியாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்ய முடியாது என்பதற்கு 5 காரணம் இருந்தால் நமக்கு செய்ய முடியாது என்பதற்கு இதுவரைக்கும் 2 காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு, சூனியம் செய்வான் என்று நம்பினால் அவன் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மாதிரி செயல்படுறான். ஒன்னு. ரெண்டாவது, அப்படி ஒண்ணு இருந்தா கண்ணு முன்னாடி இருக்கணும், நடந்து காட்டணும். ஒருத்தருக்கு செய்யப்படல, பொய் தான் சொல்றாங்க. அவன் தான் அதை செஞ்சு அந்த மாதிரி வீழ்த்தினான் என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இது இந்த காரணத்தினாலே பொய்ங்கிறது விளங்கி கொண்டோம். இது போக திருக்குர்ஆனில் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா சூனியத்தை பற்றி என்னென்னலாம் இருக்கிறது, சூனியம்ங்கிறதை பற்றி என்னென்ன மாதிரியான வாசகங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை பார்த்தால், நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க இல்லையா, நபிமார்கள் போய் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது அவங்க என்ன நினைச்சாங்க, இவருக்கு யாரும் சூனியம் வச்சுக்கிட்டாங்க. எல்லா நபிமார்களும் இப்படி சொன்னாங்க. அப்ப எல்லா நபிமார்களையும் பார்த்து சூனியம் வைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் சூனியத்துக்கு என்ன அர்த்தத்தை நம்ம சொல்றான்? மனநோயாளிங்கிற அர்த்தம் சொல்றான். சூனியம் வைக்கப்பட்ட நபிமார்கள் சத்தியத்தை சொல்றாங்க. இவர் நல்லா தான் இருந்தாரு, யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, அதனாலதான் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா சூனியத்துடைய அர்த்தம் என்ன ஆகுது? சூனியத்தின் மூலமாக மனநோய் ஏற்படுத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு நோய்க்கு இவர் ஆளாகி இருக்கிறார். மனநோயின் காரணமாக மறுமை சொர்க்கம் அல்லாஹ் அது மாதிரிலாம் சொல்லுகிறாரு என்று ஒரு ஆதாரத்தை வைத்துக் கொண்டு சூனியம் இருக்குன்னு சொல்கிறார்கள். அது நபிமார்களுக்கு செய்யலைங்கிறது ஓகே, மற்றவங்களுக்கு செய்ய முடியும் என்பது இதில் தெரிகிறது. அவங்க வாதம் என்ன? நபிமார்களை பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். நபிமார்களுக்கு சூனியம் செய்ய முடியாது என்பது அல்லாஹ் மறுத்த அநியாயக்காரர்கள் சொல்லிடுறான். மற்றவங்களுக்கு செய்யலாமா இல்லையா? அவன் எந்த நம்பிக்கையில் சொல்றான்? ஒரு நபி போய் அல்லாஹ் ரசூல் என்று சொல்லுகிறார், நான் இறை தூதர்ங்கிறார். அதுக்கு முந்தைய அதை சொல்லல. அவர் எல்லா மனிதர்களையும் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தூதர் என்று வந்தவன என்ன சொல்றாரு? கல்ல வணங்காத, மண்ண வணங்காத, அவர் செய்யாத, இது செய்யாதங்கிறாரு. நீ செத்து போன பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறாரு, ஒரு விசாரணை இருக்குங்கிறாரு, சொர்க்க நரகம் இருக்குங்கிறாரு. இதுகளெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியுதா? சேஞ்ச் ஆயிட்டாரு, நம்ம மாதிரி பேசாம வேற மாதிரி பேசுறாரு என்று சொல்ற இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க? இவர் சூனியம் வைக்கப்பட்டவர் சொல்கிறார்கள். இதிலிருந்து வாதம் பாருங்க, இதிலிருந்து சூனியக்காரங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்கன்னா, இதிலிருந்து உங்களுக்கு தெரிவது என்ன? சூனியத்தை கொண்டு ஒரு மனிதன் மன பாதிப்பு ஆளாகலாம். அதனால்தான் இந்த வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனிலேயே சூனியம் செய்யப்பட்டவர் என்கிற சொல்லு
மனநோய்க்கு ஆளானவர் என்கிற கருத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால் சூனியம் இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணமா சொல்வதாக இருந்தால், சாலிஹ் நபி போய் மக்கள்கிட்ட சத்தியத்தை சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? இன்னமா அந்த மினல் முஸ்ஸஹரீன், உனக்கு எவனோ சூனியம் வச்சுட்டான். அவங்க என்ன செஞ்சாங்க? சாலிஹ் நபி போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது உனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்கிறாங்க. எந்த அர்த்தத்தில் சொல்றாங்க? சூனியம் வைத்து விட்டார்கள் என்பது எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்கள்? மெண்டல் ஆயிட்டாருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார்கள். அப்ப சூனியத்தின் மூலம் மெண்டலாக விளங்குதுல, அப்படின்னு இது ஆதாரம். இது பயங்கரமான ஆதாரமாக எடுத்து காட்டுகிறார்கள். அதே மாதிரி சுவைப் நபி போய் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொன்ன பொழுது இது 26வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் இருக்கிறது. சாலிஹ் நபி சம்பந்தப்பட்டது 26வது அத்தியாயத்தில் 153வது வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. சுவைப் நபி போய் அலா தத்தகூன், அல்லாஹ் பயப்பட மாட்டீங்களாப்பா என்ற ஒரு போதனை செஞ்ச உடனே காலு இன்னமா அன்த மினல் முஸ்ஸஹரீன், உனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள், சூனியம் வச்சதுனால லூஸ் ஆயிட்ட அவங்க சொல்றாங்க. அந்த நபியின் மீது சொன்ன வார்த்தை வேண்டா பொய்யா இருக்கலாம். சூனியக்காரங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மனநோயாளி அர்த்தம். மனநோயாளி என்கிற அர்த்தத்தில் தான் இந்த சூனியம் பயன்படுத்தப்படுதுன்னா, சூனியம் ஒரு மனிதனுக்கு செய்ய முடியும் அந்த மக்கள் நம்பியதுனால தானே இதை சொன்னாங்க. அதிலிருந்து சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது வாதம் வைக்கிறாங்க. சூனியம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆதாரங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரம். அதே மாதிரி நூஹ் நபி அவர்கள் சத்தியத்தை சொன்ன பொழுது அவங்களும் இதே மாதிரி சொன்னாங்க, பைத்தியம் சொன்னாங்க. அவர் சூனியத்துக்கு ஆளானார்னு சொன்னாங்க. 54:9 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதே மாதிரி சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்களும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணார்கள் என்பது 51வது அத்தியாயத்தில் 39 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி மூசா நபி அவர்கள் 9 அத்தாட்சிகளை காட்டுறாங்க. காட்டும் பொழுது ஃபிரௌன் என்ன செய்யறான்? இன்னி அலுன்னுக்க யா மூசா மஸ்ஹூரா, மூசாவே உனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீ நல்லா தான் இருந்த, இப்ப என்ன புது புது செய்தியெல்லாம் சொல்ற, நாங்க கேள்விப்படாத அறிவுரைகள்லாம் எங்களுக்கு சொல்ற, அதனால உனக்கு ஏதோ நடந்துருச்சு, யாரோ உன்னை என்ன பண்ணிவிட்டாங்க என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொன்னாங்க, சூனியம் வைக்கப்பட்டவர் என்று அநியாயக்காரர்கள் சொன்னார்கள் எடுத்து காட்டியிருக்கிறோம். அப்ப இப்படி நிறைய நபிமார்களை பற்றி எந்த ரசூல் வந்தாலும் எதிரிகள் சொன்ன வாசகம் என்ன? சூனியம் வச்சுட்டாங்க, இவர் நல்லா தான் இவரு. ஏன்னா கடந்த காலத்தை பாக்குறாங்க. நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. நம்ம 25 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, அவர் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இவர் பொய்யாம பிளான் பண்ணி சொல்லல, லூஸ் ஆயிட்டாரு. எதனால் லூஸ் ஆயிட்டாரு? யாரோ சூனியம் வச்சு விட்டாங்க. சூனியம் வச்சு அவரை மெண்டலாக்குனதால இப்படி சொல்றாரு நம்புறாங்க. இதுல இருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, சூனியம் என்பதற்கு என்ன அர்த்தம் வழங்குதா? அந்த நபிக்கு சூனியம் வைக்கல விட்டுருவோம். சூனியம்டா என்ன அர்த்தம்? ஒருத்தனை மெண்டல் ஆக்குவது, ஒரு பெரிய சக்தி இதுக்கு இருக்கிறது, அந்த சக்தியின் மூலமாக ஒருத்தனை கிறுக்கனாக்கலாம், அதனால இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை யார் வைக்கிறாங்க? சூனியம் இருக்குதுன்னு சொல்றோம் வைக்கிறாங்க. ஆனா இது அறிவுடையோர் வைக்கக்கூடிய வாதம் கிடையாது. இது அல்லாஹ் அந்த சூனியத்துக்கு அர்த்தம் சொன்னா அவன் சொன்னான். இது யார் சொன்னது? அவன் சூனியம் இருக்கு நம்பக்கூடியவன், அவன் பாஷையில் நபிமார்களை பற்றி இப்படி பேசினானே தவிர சூனியத்துக்கு இந்த அர்த்தத்தை அல்லாஹ் சொன்னானா? இவர்கள் எடுத்துக்காட்டுற எல்லா வசனங்கள்லையுமே இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், முஸ்லிமாக இல்லாதவர்கள், அவங்க சூனியத்துக்கு என்னமோ பவர் இருக்கு நினைச்சாங்கல்ல, சூனியத்தினால் மனுஷனை வீழ்த்த முடியும், அந்த நம்பிக்கை அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களும் சத்தியத்தை சொல்லும் பொழுது இது சூனியத்தினால செய்யறான்னு அவன் நினைச்சான். அவன் நினைப்புக்கு தகுந்த வார்த்தை நம்ம பேசுவான். இன்னும் சொல்ல போனா மறுமையில அல்லாஹ் எல்லாரும் எழுப்புவான். எழுப்பணும்னு என்ன செய்வான்? என்னப்பா கேட்பான், கேள்வி கேட்பான், எவ்வளவு நாளைக்குப்பா, எவ்வளவு நாளாச்சு, நீங்க செத்து எவ்வளவு காலம் இருக்கு? அப்ப அவங்க சொல்லுவாங்க, லபிசனா யௌமன் அவ் பாத யௌமின், ஒரு நாள் இருக்குங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு எழுப்புறான்ல. நம்ம இன்னைக்கு செத்துன்னு வைங்களேன், நாளைக்கு எழுப்புவான். இன்னைக்கு செத்து இன்னும் பல ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு இத்தனை ஆயிரம் வருஷம் போக போது தெரியவில்லை. அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இறந்தவனை எழுப்புனா அதான் சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள ஒருத்தனை எழுப்புவோம்ல, அது எத்தனை ஆயிரம் வருஷம் ஓடி போச்சு. மறுமையில எழுப்புதெல்லாம் கேட்பான், எவ்வளவு நாள் இருக்கு நீ பணமா கிடந்து, எத்தனை வருஷம் பாருக்கு, என்ன ஒரு நாள் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் தான் ஒருத்தன் கபூர்ல இருப்பான்னு சொல்ல முடியுமா? காபிர்கள் என்ன சொல்லுவான். காபிர்கள் அவன் நம்பிக்கையில சொல்ற வார்த்தைகளை எல்லாம் மார்க்கத்தின் ஆதாரமா எடுக்கலாம். அல்ல குர்ஆன்ல எடுத்து காட்டுவான். காபிர்கள் சொன்ன வார்த்தையை அல்ல குர்ஆன்ல எடுத்து காட்டினா எப்படி விளங்கிக்கிறேன்?
இது காபிருடைய நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? சிகிர் மூலமா மனுஷனை வீழ்த்தலாம் அப்படின்னு காபிர் நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நபிமார்களுக்கு பெயரை கொடுத்தான். அது அல்லாஹ் வரலாறா சொல்லி காட்டானே தவிர சிகிருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொன்னானா? அவன் சொன்னா இவன் சொன்னான்னு எடுத்து காட்டான். எதிரிகள் சொன்னா கல்லுக்கு சக்தி இருக்குன்னு அவன் சொல்லுவான். அது அல்லாஹ் எடுத்து இந்த கல்லுக்கு சக்தி இருக்கிறது சொன்னார்கள். கல்லுக்கு சக்தி இருப்பதா குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லுவீங்களா? கல்லுக்கு சக்தி இருப்பதாக காபிர் சொன்னான் அப்படின்னு குர்ஆன்ல இருந்தால் கல்லுக்கு சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொன்னான்னு சொல்லலாமா? கல்லுக்கு சக்தி இருப்பதாக காபிர் சொன்னது அல்லாஹ் எடுத்து காட்டுறான். ஃபிரௌன் ஆனா ரப்புக்கும் அல்லாஹ்னு சொன்னான். குர்ஆன்ல இருக்குது, நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள். அல்லாஹ்வே ஃபிரௌனை பெரிய கடவுள்னு சொல்லிட்டாங்களாமா? நான் தான் பெரிய கடவுள் என்று அவன் சொன்னான். சொன்னதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அவன் பெரிய கடவுள் இல்லை, சின்ன கடவுளும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் கடவுள். அப்ப அல்லாஹ் ஒருத்தன் கடவுள் என்று இருந்தாலும் காபிர்கள் என்னத்தையாவது பேசினார்களே ஆனால் அது அல்லாஹ் எடுத்து காட்டுவான். காபிர் எந்த மாதிரி பேசுவான்? அவன் சூனியத்தை நம்பினான். அவனுக்கு சிறு பிரச்சனை இல்லை, மனுஷனுக்கு எந்த சக்தியும் இருக்குன்னு நினைக்கக்கூடியவன். அவன் நம்பிக்கை பிரகாரம் என்ன செய்யறான்? நபிமார்களை பார்த்துட்டு இவருக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்க, அவன் அப்படி நினைச்சதுனால சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு இப்படி ஆகும். இதெல்லாம் காபிர் விமர்சனம் ஆயிடுது. எது? சூனியம் செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று சொன்னான அது எல்லாமே யாருடைய சொல்லு? காபிருடைய சொல்லாய் விடுகிறது. அதுபோக நபிமார்கள் செய்த அற்புதங்கள் இருக்குல்ல, இது நபிமார்களுக்கே சூனியம் வைக்கப்பட்டதாகவும் பேசினார்கள். நபி சூனியம் வைக்கல, நபிக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, அதனால ஒரு லூஸ் ஆயிட்டாரு, மெண்டல் ஆயிட்டாரு என்றும் விமர்சனம் பண்ணினார்கள். இது ஒரு வகையான விமர்சனம். அடுத்து நபிமார்கள் போய் என்ன செய்யறாங்க? ஒரு அற்புதத்தை செய்யறாங்க. அற்புதத்தை செய்யும் போது அற்புதத்தை அற்புதம் ஏத்துக்கணும்ல. இது மனிதனால் செய்ய முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்து அனுப்பி இருக்கக்கூடிய சான்று, ஒரு அத்தாட்சி அப்படின்னு எடுத்துக்கிறாம என்ன செய்யறான்னு கேட்டா, கைத்தறி பாம்பாக்குறாருல, இது ஒரு வித்த, நபிலாம் கிடையாது, இவரு தூதர்லாம் கிடையாது, இந்த மாயமந்திரம் செய்யறவங்க செஞ்சு காட்டுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு வித்தைன்னு சொன்னார்கள். எந்த நபி எந்த அற்புதத்தை கொண்டு வந்தாலும், வித்தைன்னு சொல்ல முடியாத அற்புதத்தை கொண்டு வந்தாலும் அந்த அற்புதத்துக்கெல்லாம் அவங்க வச்ச பேர் என்ன? மறுக்கணுமா இல்லையா? அற்புதம்னு ஏத்துக்கிட்டா தூதர்னு ஏத்துக்கணும். அந்த கல்லு மண் வணக்கத்தை விட்டுறணும், ஒரு அல்லாஹ் வணங்கக்கூடிய மாறிடணும், நபிமார்களுக்கு பின்னாடி வந்துடணும். அதுக்கு பிடிக்காத என்ன செய்யறான்னு கேட்டா, அற்புதங்களை எடுத்து காட்டிய பிறகும் அதை மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான்? இது சூனியம், எத்தனை பேர் ஏமாத்துறத செய்யறாங்கல்ல, அது மாதிரி ஒண்ணு தூதர்லாம் கிடையாது, அல்லாஹ் செய்யல, நீ ஏதோ வித்தையை கத்துட்டு அந்த வித்தை மூலமா உன் திறமையில செஞ்சு காட்டுற, இப்படியாவும் விமர்சனம் பண்ணார்கள். அதை நீங்க குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஈசா நபியுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். இது கால அல்லாஹு யா ஈசா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே என்று அல்லாஹ் கூப்பிடுறான். நேரடியா பேசுறான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. எப்படி பேசுறான்னு கேட்டா, உஸ்குர் நியமத்தி அல்லத்தி அன்அம்த அலைக்க, உனக்கு நான் செய்த நியமத்தை, அருளை நினைத்துப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் அவர்கிட்ட பேசியதை இப்ப நமக்கு எடுத்து சொல்லுகிறான். இப்ப ஈசா நபி கூப்பிட்டு அல்லாஹ் பேசல. ஈசா நபியை சின்ன பிள்ளையா இருந்து அவர் வளர்ந்து பேசி நபியான பிறகு அவருக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் நேரடியாக சில போதனைகளை செய்யறான். இப்படி நான் ஈசா நபிக்கு சொன்னேன் என்பதை இப்ப நமக்கு அல்லாஹ் எடுத்து காட்டணும். எப்படி சொல்றான்? இது கால அல்லாஹ் சொன்னான், ஈசா நபியை பார்த்து பேசினான். எப்படி பேசினான்? ஈசாவே, உனக்கு நான் செய்த அருளை நினைத்துப்பார். அலா வாலிதத்திக்க, உன் தாயார் மரியமுக்கு நான் செய்த அருளையும் நினைத்துப்பார். இது ஐயத்துக்க ரூஹில் குதுசி, பரிசுத்த ஆவியின் மூலம் ஜிப்ரீல் மூலம் உன்னை நான் பலப்படுத்தினேன். து கல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹலா, தொட்டிலே நீ பேசினாய். மக்கள்கிட்ட ஈசா நபி பிறந்தவங்க செய்யறாங்க, இவர தந்தை இல்லாம பிறந்தா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு அத்தாட்சி வேணும்ல. அப்ப தந்தை இல்லாம பிறந்துட்டு அல்லாஹ்வுடைய அருளால் பிறந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு கூட என்ன வருது? அதுக்காக எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, குழந்தை ஆன உடனே கால இன்னி அப்துல்லா, பிறந்த உடனே பேசுறார், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், என்னை தூதராக்கி இருக்கிறான் பேசினார். அதெல்லாம் நினைவுபடுத்தினா ஈசா நபிக்கு. ஒத்து கல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹலா, தொட்டிலும் இளமை பருவத்திலும் நீ மக்கள்கிட்ட பேசினாய். இது எல்லாருக்கும் கொடுத்த ஒரு ஆற்றல் கிடையாது. இது அல்லம் துக்கல் கிதாப உல் ஹிக்மத்த தௌராத்த உல் இன்ஜீல், உனக்கு ஞானத்தையும் வேதத்தையும் தௌராத்தையும் இன்ஜீலையும் நான் கற்று தந்திருக்கிறேன், இது நீ நினைத்து பார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர்றான். அடுத்து சொல்றான், இது தகுலுக்கும் என தீனி கஹையத்தி தயிரி,
களிமண்ணை பறவை வடிவமாக நீ சமைக்கிறாய், சமைத்து விட்டு இது நீ என்னுடைய கட்டளை பிரகாரம் களிமண் எடுக்கிறது பறவை மாதிரி செய்யறது, இப்படி என்னுடைய உத்தரவு பிரகாரம் செய்து தன்புகு பீஹா அதுல ஊதுகிறாய். களிமண் மாதிரி செஞ்சுக்கிட்டு பூண்டு என்ன செய்யறாரு, ஊதுறாரு. ஊதுன உடனே தக்கூனு தைரம் இது நீ என்னுடைய கட்டளை பிரகாரம் அது பறவையாக மாறுகிறது. இதை நினைத்துப்பார், உனக்கு கொஞ்சம் நெஞ்சமா அருள் செஞ்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஈசா நபிக்கு. அதே மாதிரி துபுரி உல் அக்குமக உல் அபுரச வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நீ நீக்குகிறாய். இது நீ என்னுடைய உத்தரவு பிரகாரம் நான் உத்தரவு போடும் போது நீ என்ன செய்யற, குருடனா இருக்கிறவனுக்கு பார்வை வர வைக்கிற, இதெல்லாம் இந்த இது உனக்கு தந்திருக்கிறேன். இது துகுரிஜுல் மௌத்தாபி இது நீ இறந்தவர்களையும் என்னுடைய கட்டளை பிரகாரம் நீ எழுப்பி காட்டினாய். இது கபத்து பனி இஸ்ராயில் அன்கைத்தகம் பையினாத்தி பனி இஸ்ராயில்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அற்புதங்களை நீ கொண்டு வந்த பொழுது உன்னை நான் காப்பாத்தினேன். அப்ப என்ன சொன்னாங்க அவங்க, காலலீன கபரும் மின்ஹும் இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன். இவ்வளவையும் பார்த்து விட்டவர்கள் சொன்னார்கள் இது தெளிவான சூனியம். இது குருடனுக்கு பார்வை கொண்டு வர்றாரு, சூனியம் இது. அப்ப செத்தவனை எழுப்பி காட்டுறாரு, இது சூனியம். களிமண்ணில் பறவை மாதிரி செஞ்சு ஊதி அதை பறக்க வச்சு காட்டுறாரு, பறவையாவே சூனியத்துல பறக்குது. அப்ப நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற முறையில் இதை நீ செஞ்சு காட்டல, சூனியக்காரன் எப்படி செய்வானோ அந்த மாதிரி செய்து காட்டினாய் அப்படின்னு ஈசா நபி செய்து காட்டிய அற்புதத்தை அன்றைய மக்கள் எந்த வார்த்தைகளை விமர்சனம் பண்றாங்க, சூனியம் பண்றாங்க. இது ஆதாரம் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா, சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியும். எதனால மறுக்கிறான், இதை ஏற்றுக்கொள்ளவில்லை விஷயம் வேற. சூனியத்தினால் செத்தவனை உயிராக்க முடியும்னு தெரியுதா இல்லையா? இவர் செத்தவனை உயிராக்கும் போது அதையும் சூனியம்ங்கிறான். களிமண்ணில் ஒரு பறவை மாதிரி செஞ்சு பறக்க வச்சா அது சூனியம்ங்கிறான். பிறவியிலே குருடா இருக்கிறவனை போய் குணமாக்கி காட்டினா இதுல சூனியம் அப்படிங்கிறான். விண்குஷ்டத்தை தொழுநோயை குணமாக்கி காட்டினால் அதுவும் சூனியம்ங்கிறான். அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து, இதெல்லாம் சூனியத்தில் செய்ய முடியும் விளங்குது. அப்படி ஆதாரம் இது ரெண்டாவது காட்டுறாங்க, சூனியத்தின் மூலமாக இதெல்லாம் செய்ய முடிஞ்சதுனாலதான் இப்படி சொல்றான். இப்படி சொல்றான். அப்ப காபிர்ல சொன்ன அல்லவா சொல்ற, இத இதுக்கு சிகர்னு சொன்னவன் யாரு, இதெல்லாம் சிகருக்கு செய்ய முடியாது என்று அல்லாஹ் தனியா சொல்றான். அல்லாஹ் சிகருக்கு என்ன சொல்றான் ரெண்டாவது எடுத்து காட்டுறேன். இவங்க எடுத்து காட்டுற வாதங்கள்லாம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிகரை பற்றி காபிர் சொன்னது. அப்ப நபிமார்களுடைய அற்புதங்கள்ல சிகர் கிடையாது, அதுல எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சூனியக்காரன் செய்ய முடியாது. அவன் தப்பா நினைக்கிறான். இவர் ஏதோ வித்தையை கத்துட்டு வந்து அந்த வித்தையை பயன்படுத்தி செத்தவனை குலைக்க வைக்கிறாரோ, சூனியக்காரன் அதெல்லாம் செய்வான் அவன் நம்பினான். சூனியக்காரன் இதுல எந்த ஒன்றையும் செய்ய மாட்டான். சூனியம்ங்கிறது கற்பனை, ஏமாற்று வேலை, தந்திரம், நிஜமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் மக்கள் என்ன நினைத்தார்கள், இந்த சூனியக்காரன் எதுவும் செய்வான், இவரு யாரு ஒரு ஆளு, அதனால செத்தால உயிராக்குறாருன்னு சொல்லி இப்ப இதை சொன்னதெல்லாம் யாருன்னு எல்லாம் சொல்றான், அல்லாஹ் இதை சூனியம்ங்கிறான். காபிர்கள் சொன்னார்கள், காலல்லதீன கஃபரு மின்ஹும், இவர்களுக்கு நிராகரித்தார்களே அவர்கள் சொல்கிறார்கள், இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சூனியம். 5வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் இருக்கிறது. இதை ஆதாரமா காட்டுவார்கள். பார்த்தீர்களா, சூனியம் ஒண்ணு இல்லை என்கிறார்கள். இவ்வளவு அற்புதத்தை சூனியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காபிர் சொன்னான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாவே இது சூனியம் என்று சொன்ன மாதிரி பயான் பண்ணி மக்கள் எப்படி திசை திருப்புறாங்கன்னு கேட்டா, அல்லாவே பாருங்க சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியும் காட்டவில்லையா, இது என்ன தெரிகிறதுங்கிறார்கள். அப்ப எடுத்து காட்டுவது வேற, அல்லாவே சொல்வது வேற. அல்லாஹ் அவனா சொல்வது என்பது வேற, மற்றவங்களுடைய சொல்லை எடுத்து காட்டுவது என்பது வேற. எடுத்து காட்டினால் அந்த கருத்துக்கு அல்லாஹ் சொந்தக்காரன் கிடையாது. இவன் இப்படி சொன்னான் என்று நீங்க எடுத்து காட்டினா என் கருத்தா? ஒரு ஆள் சொன்ன கருத்தை நான் எடுத்து சொன்னால் அது என் கருத்தா? இப்படி எவனால் விலையை கொள்வானா? அல்லாஹ் விஷயத்தில் வழங்குகிறார்கள். அப்ப இது ஆதாரம், இது பொய்யான ஆதாரம் ஆயிடுச்சா? இதெல்லாம் ஆதாரம் காட்டுவாங்க. சரிப்பா, சூனியம் என்று காபீர் தானே சொல்றான். காபீர் சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியும் நம்புனா, அதனால ஈசா நபி இதெல்லாம் செய்யும் போது அதையும் சூனியம்னு சொன்னா, அப்ப காபீர் சொல்வது மார்க்க ஆதாரமா? சூனியத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க எடுத்துக்காட்டு, அது பேசணுமா இல்லையா? இது ஒரு ஆதாரமா காட்டுவாங்க உங்கள்கிட்ட. அதே மாதிரி இது கால ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா சொன்னார், யா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயமே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர்,
முசத்திகன் லிமா பைன யதைய மின தௌராத், எனக்கு முன்னர் வந்த தௌராத்தை மெய்ப்படுத்தக்கூடியவன். முபஷ்ஷிரன் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், அகமது என்ற பெயரில் இனி வரவுள்ள ஒரு தூதரை பற்றி நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு பலம்மா ஜாஅஹும் பில் பையினாத், தெளிவான ஆதாரங்களை இவர் கொண்டு வந்த போது, ஈசா நபி தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்த பொழுது, காலு ஹாதா சிஹ்ரு முபீன், இது தெளிவான சிஹ்ரு, சூனியம் என்று சொன்னார்கள். 61வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் இருக்கிறது. இதெல்லாம் யார் சொன்னாங்க சிஹ்ரு? அல்லாஹ் சொல்லல. நபிமார்கள் செய்த அற்புதத்தை அவன் நம்பிக்கை பிரகாரம் சிஹ்ரு நினைத்துக் கொண்டு சிஹ்ருனால செய்கிறார். இவ்வளவும் இவன் என்ன பண்ணுங்க, நம்ம ஆளுக்கு ஆலிம்சாக்கள் சொல்றாங்க சிஹ்ருக்கு எவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்குன்னு பாருங்க. செத்தவன உசுராக்குனதையே சிஹ்ரு என்று சொல்கிறார்கள் என்றால் அப்படின்னு சொல்லி அல்லாவே சொல்ற மாதிரி இப்படி திசை திருப்புகிறார்கள். அதே மாதிரி மூசா நபி அற்புதத்தை கொண்டே சொல்றாங்க. அப்ப தக்கூனு கால மூசா நபி என்ன செய்யற, கைத்தறிய போறாரு, பாம்பா மாறுது, கை பளிரென்று வெள்ள டீப் லைட் மாதிரி பிரகாசிக்கிறது. இப்படி எல்லாம் சில அற்புதங்களை செஞ்சு காட்டுறாரு. கால மூசா சொல்லிட்டு மூசா சொல்றாரு, தக்கூலூன லில் ஹக்கி, இந்த உண்மையை பற்றி நீங்கள் சொல்கிறீர்களா, லம்மா ஜாக்கும் அசிகுருன் ஹாதா, இதை போய் சூனியம் சொல்றீங்களாப்பா, ஒரு பாம்பை கைத்தறி போட்டு நெஜ பாம்பாகி காட்டியிருக்கிறேன், இதை போய் சூனியம் சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன வழங்குது, இது சூனியம் சொல்லி இருக்கான். மூசா நபி செய்து காட்டிய இந்த பேர் அற்புதத்தை, அல்லாஹ் செய்து காட்டிய அந்த அற்புதத்தை சூனியம் என்றவன் சொன்னதுனாலதான் மூசா நபி இந்த கேள்வியை கேட்கிறார். இது 10வது சூறாவுல 77 வசனத்தில் இருக்கிறது. இந்த அற்புதங்களை எல்லாம் செய்து ஃபிரௌன்ட்ட போய் காட்டினவன, ஃபிரௌன் என்ன சொல்றான், மூசாவே உன்னுடைய இந்த சூனியத்தை வைத்து எங்களை நாட்டை விட்டு வெளியேற்றி நீ ஆட்சியை பிடிக்க பாக்குறியான்னு கேட்கிறான். அஜேத்தனா லித்துகுர்ஜனா மின் அருளினா, எங்கள் நாட்டை விட்டு எங்களை வெளியேற்ற வந்திருக்கிறாயா, பிசுகரிக்க உன்னுடைய சூனியத்தின் மூலம். மூசா செஞ்ச சூனியம் மூலம் மூசா நபி செய்து காட்டிய இந்த அற்புதத்தை சூனியம் என்று பட்டம் கட்டி இந்த சூனியத்தை செஞ்சு காட்டி எங்களை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டு நீங்க நாடு பிடிக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். 20வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில். இதெல்லாம் காபீர் சொன்னான்னு வருது, நல்லா கவனிக்கணும். இது ஆதாரமா காட்டுவார்கள். உங்கள்ட்ட என்ன காட்டுவார்கள், சிஹ்ருக்கு எப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது, இதெல்லாம் சிஹ்ர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சிஹ்ரை கொண்டு இதை செய்ய முடியுமா இல்லையா அப்படின்னு விளங்காமல் என்று காபீர் சொன்னான்னு சொல்ற விஷயத்தை மறைத்து விட்டு இருட்டடிப்பு செய்து விட்டு மக்களுடைய கவனத்துக்கு வராமல் அப்படி பூசி மூழ்கிவிட்டு அல்லாவே சொல்கிறான் என்பது போல காட்டுகிறார்கள். அதே மாதிரி மக்கள் எல்லாம் சபையை கூட்டுறான் பிறவும் யுரீதானி, இந்த 2 பேரும் விரும்புகிறார்கள், மூசா ஹாரூன் அண்ணன் தம்பி 2 பேரும் விரும்புகிறார்கள், யுஹ்ரிஜக்கும் மின் அர்லிக்கும் பிசிஹ்ரிஹிமா, இந்த 2 பேரும் தங்களுடைய சிஹ்ர் மூலம் சூனியத்தின் மூலம் உங்களை நாட்டை விட்டு அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள் என்று மக்கள்கிட்ட சொல்றான். மூசா நபி செய்த அற்புதத்தை எல்லாம் சிஹ்ருங்கிறான். 20, 26, 35 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் மூசா நபி சொல்றான், ஒதுகுல் எதக ஃபீ ஜெய்பிக்க, உன்னுடைய சட்டை பைக்குள்ள உன்னுடைய கையை வச்சிட்டு எடு, பளிச்சுன்னு வெள்ளையாகிவிடும். அற்புதத்தை போய் காட்டு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ஆதாரம், அப்படி வெறுங்க பாத்துக்கிட்டியா, இப்ப பாரு லைட் மாதிரி வெளிச்சம் வருதா, உன் கையில் வருமா என் கையில் வருமா அப்படின்னு கேட்க சொல்றான். இது ஒரு அற்புதத்தை அவர் கொடுக்குறான். அப்ப பைலா மின் கைது சூயின், இந்த வெள்ளையா குஷ்டம் நினைச்சிடக்கூடாது, எந்த நோயுமற்ற முறையில் வெள்ளை அப்படி எல்லாம் சேர்த்து சொல்றான். எந்த ஒரு தீங்குமற்ற நிலையில் பளீர் என்று பிரகாசிக்கக்கூடியதாக அந்த கை மாறியது. ஃபீ திஸ்இ ஆயாத்தின், இதோட இன்னொரு 8 அற்புதங்கள் சேர்த்து 9 சொல்றான்ல, 9 அத்தாட்சிகளை கொடுத்து இலா ஃபிரௌன வ கௌமிஹி, ஃபிரௌனுக்கும் கூட்டத்தாருக்கு அனுப்பணும். பலம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்தினா முப்சிரத்தன், கண்ணுக்கு முன்னால் பளிச்சென்று இந்த அத்தாட்சிகள் அவர்களுக்கு தெரிந்த போது காலு ஹாதா சிஹ்ரு முபீன், இதை பார்த்து சூனியன்ட்டாங்க. வெறும் கையில வெளிச்சம் மாதிரி வந்தவன இது என்னது, இது சூனியம். அப்ப மூசா நபி செய்து காட்டிய இது அற்புதம் மனிதனால் செய்ய முடியாது, சூனியக்காரனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அந்த மக்கள் நம்பிக்கை பிரகாரம் சூனியத்தினால் இதுவும் செய்யலாம் நினைத்தார்கள். அதனால என்ன செஞ்சாங்க, மூசா சூனியத்தை வச்சு செய்யறாரு, இதெல்லாம் இவர் அல்லாஹ்வுடைய தூதர்லாம் இல்ல, ஒரு திறமையான ஒரு சூனியக்காரரு அப்படின்னு சொன்னார்கள் என்று 27:13 இருக்கிறது. அதே மாதிரி இப்படி சொல்றாங்க, மாஹாதா இல்லா சிஹ்ரு முஃப்தரா, இது பொய்யாக ஜோடனை செய்யப்பட்ட சிஹ்ரு, நிஜமாக இது மாறல, பொய்யாக ஜோடனை செய்யப்பட்ட ஒரு சிஹ்ரு என்று சொன்னதாக 28-36 வசனத்தில் இருக்கிறது. இப்படி பல வசனங்கள்ல மூசா நபியுடைய விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான்.
அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லும் என்ன செய்றாங்க, மாயாத்திஹிம் மின் ذிக்ரி மிர் ரப்பிஹிம் முஹ்தஸின் இல்லஸ்தமூஹும் யல்அபூன். இது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை சொல்லும் பொழுது, இந்த குர்ஆன்ங்கிற அற்புதத்தை போதிக்கும் பொழுது அவங்க கேட்கிற என்ன தெரியுமா, அஃபதஅதூன சிஹ்ர, இந்த சூனியத்துக்குமா நீங்கள் போகிறீர்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய அற்புதத்தை என்ன பேர சொன்னாங்க, சூனிய கலையை படிச்சிட்டு மக்களை வசீகரம் பண்ற மாதிரி வசியம் பண்ற மாதிரி பேசுறாரு. இந்த குர்ஆன் வசியம் பண்ணது. குர்ஆன் வசனத்தை கேட்டவன எதிர்க்கிறவன் எல்லாம் அவனுக்கு இஸ்லாத்துக்கு வந்துடுறான். கொல்லணும்னு வந்தா கூட குர்ஆன் ஆயத்தை கேட்டா என்ன செய்யறான், இஸ்லாத்துக்கு வந்துடுறான். அப்ப இவர் வசியம் செய்யறாரு, வசியத்தின் பக்கம் போயிடறாரு, வசியம் பண்றாரு, சூனியம் பண்றாரு என்று ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆனையும் சூனியம் தான் சொன்னாங்க. இவருடைய சக்திக்கு இதெல்லாம் முடியாது. இவர் நிஜமாவே பெரிய தத்துவம் பேசல, நம்மளை ஏமாத்துற சூனியத்தின் மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள மாதிரி என்ன செய்யறாரு, காட்டி நம்மளை ஏமாத்துறாரு என்று சொன்னார்கள். இது 21:3 இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் அவங்க சிகர் தான் சொல்லி இருக்கிறார்கள். 74, 24, 28, 48 வசனங்கள்ல இதை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல ஒட்டுமொத்தமா என்ன தெரியுது, நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டார்கள் சொல்றான். அவன் நம்பிக்கைப்படி சூனியம் செய்வதன் மூலமாக ஒருத்தனை வீழ்த்த முடியும் என்று அவன் நினைச்சதுனால நபிமார்கள் சூனியத்தினால் யாரோ சூனியம் செய்து இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள் சொன்னான். அவங்க அற்புதத்தை செஞ்சு காட்டுறாங்கல்ல, அதுக்கு ஏதாவது மறுக்கணுமே. இது என்ன ஒன்னே மாதிரி எல்லாரும் செய்யற விஷயம், சூனியக்காரன் மட்டும் பேர் ஜெவனி ஒரு சூனியக்காரன், அல்லாஹ்வுடைய தூதர்லாம் கிடையாது என்று சொல்லி அற்புதங்களை எல்லாம் என்ன சூனியம் மறுத்தான். அது மாதிரி நபிமார்களை சூனியக்காரன்னு சொன்னான். சில நேரத்தில் சூனியம் வச்சுட்டாங்கிறான். அவருடைய தத்துவங்களை பற்றி பேசும் பொழுது சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்றான். அவருடைய அற்புதங்களை பற்றி பேசும் பொழுது சூனியம் வைக்கிறார், இவரே சூனியக்காரங்கிறான். ரெண்டு விஷயம் இருக்குல்ல, நபிமார்கள் அறிவுரைகள் சொல்றாங்கல்ல, அந்த அறிவுரைகளை மறுக்கும் போது என்ன பேர் சுட்டுவான், இவருக்கு யார சூனியம் வச்சுட்டாங்க உளர்றாருன்றான். அவர் அற்புதத்தை செஞ்சு காட்டுவார்ல, அப்ப என்ன பேர் வச்சிருவான், சூனியம் பண்றாரு, சூனியம் பண்றாரு, இவர் சூனியக்காரர். அப்ப நபிமார்களை சூனியக்காரர் என்றும் சொன்னான். வேற யாரும் அவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாருன்னு சொன்னான். எப்ப சொன்னா, அறிவுரை சொல்லும் பொழுதெல்லாம் சூனியம் வைக்கப்பட்டாருங்கிறான். அற்புதம் காட்டும் பொழுதெல்லாம் இது அற்புதம் அல்ல சூனியம்ங்கிறான். இப்ப நபிமார்களை சூனியம் என்று சூனியக்காரர் சொன்னது பாருங்க. காலல் மரோ மின் கோமி ஃபிரௌன, ஃபிரௌன் சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள் எல்லாம் சொன்னார்கள், இன்னஹாதால சாஹிருன் அலீம், இந்த ஆளு திறமையான சூனியக்காரரு. இந்த அற்புதத்தை செஞ்சு காட்டணும்னு மூசா நபிக்கு வச்ச பேர் என்னது, சூனியக்காரரு. இது யாரும் சூனியக்காரன் என்ன விளங்குகிறது, இந்த மாதிரி காரியத்தை சூனியத்தின் மூலம் செய்யலாம் என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையாங்கிறாங்க. அல்லாஹ் எங்கடா சொல்றான், ஃபிரௌன் கூட்டத்தில் கேடு கட்டவன் சொன்னான். ஃபிரௌன் கூட்டத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் உள்ள கேடு கட்டவன் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தவிர அல்லாஹ் அந்த சிகர் மூலம் செய்ய முடியும்னு சொல்றான் இல்ல. அதே மாதிரி மூசா நபி ஹாரூன் ரெண்டு பேரை பற்றியும் இன்ன ஹாதானி சாஹிரானி யுரீதானி யுஹ்ரிஜாக்கும் மின் அர்லிக்கும் பிசிஹ்ரிஹிமா, இந்த ரெண்டு பேரும் மூசா ஹாரூன் ரெண்டு பேர் இருக்காங்களே, இந்த ரெண்டு பேரும் ரெண்டு சூனியக்காரங்க, இவங்களுடைய சூனியத்தின் மூலமாக உங்கள் நாட்டை விட்டு உங்களை வெளியேற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று ஃபிரௌன் சொன்னான். ஃபிரௌன் சொன்னான், அல்லாஹ் சொன்னா சொல்றாங்க நீங்க. ஃபிரௌன் சொன்னா அல்லாஹ் சொன்னா, பாத்தீங்களா சூனியத்தின் மூலம் நாட்டையே கைப்பற்றலாம், நாட்டை விட்டு வெளியேற்றலாம், தெரியுது அந்த ஆயத்துல தெரியுது அப்படின்னு யாரா சொன்னா, அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு ஃபிரௌன் சொன்னான். ஃபிரௌன் அவன் நம்பிக்கை பிரகாரம் சூனியத்தின் மூலம் இதெல்லாம் செய்ய வந்துட்டாருன்னு நினைச்சான், அது சொல்லி இருக்கிறான். அதே மாதிரி மூசா நபிக்கும் அந்த சூனியக்காரங்களுக்கும் ஒரு போட்டி வைப்பான் ஃபிரௌன். அவன் சூனியம் முடிவு பண்ணிட்டான்ல, மூசா நபி செஞ்சது அற்புதம்லாம் கிடையாது, இவர் அல்லாஹ்வுடைய தூதர்லாம் கிடையாது, இதை வித்தேகத்தில் வந்திருக்கிறாரு, ஊர்ல உள்ள அம்புட்டு சூனியக்காரனை கூப்பிடு, இவருக்கு அவருக்கு போட்டி வைப்போம், மூசா நபியுடைய முகத்திலே கிழிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டி வச்சிடறோம். போட்டி வச்சவன என்ன ஆகுது, மூசா நபி ஜெயிச்சிடறாங்க. சூனியக்காரங்க தோத்தனைக்கு என்ன விளக்குறத தோத்தவன. அப்ப ஃபிரௌன் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த சூனியக்காரங்க எல்லாம் மூசா அல்லாஹ்வுடைய தூதர் தான், நாங்க செஞ்சது சூனியம், இவர் செஞ்சது அற்புதம், அதனால நாங்க ஏத்துக்கிட்டோம் சொல்லிடுறாங்க. அப்ப அவன் கேட்கறான், ஆமன்தும் லஹு கப்ல அன் ஆதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் மூசாவை நம்பி விட்டீர்களா? நான் உங்களுக்கு பர்மிஷன் சூனியம் செய்த உங்களை கூப்பிட்டேன், தோத்து போனவங்க நீங்க மூசாவை ஏத்துக்கிட்டீங்க என்று அனுமதி வாங்கினீங்களா கேட்டுட்டு, இன்னஹு லகபீருக்கும் அல்லதி அல்லமக்கும் சிக்ர, இந்த மூசா தான் உங்களுக்கு எல்லாம் சிகர கத்து கொடுத்த குருநாதர், அவர்தான் நீங்க படிச்சிருக்கிறீங்க. என்ன விளங்குதை தோத்ததை வச்சு பார்த்தால்
அவர் தான் உங்களுக்கெல்லாம் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தவராக தெரிகிறது அப்படின்னு சொல்லி மூசா நபி ஜெயிச்சவன கூட அதை சூனியம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். சூனியக்காரனை கூப்பிட்டு தோத்து போயிட்டாங்க. அது சூனியம், இது நிஜம். சூனியக்காரனுக்கு தெரியுது நம்ம செஞ்சது பொய் பித்தலாட்டம், இது நிஜம்னு தெரிகிறது. மூசா செஞ்ச நிஜம்னு தெரிகிறது. இவன் என்ன செய்யறான், அதுக்கும் ஒரு கலர் பூசி இது வந்து சிகரு, இவர் பெரிய சிகரு, இவங்க சின்ன சிகர்னால தோத்துட்டாங்க, இவர் பெரிய ஆளாக்கணும் ஜெயிச்சிட்டாரு. சூனியத்தில் இவர் கைதேர்ந்தவரா இருக்கிறதுனாலையும் அல்லமக்கும் சிகர உங்களுக்கெல்லாம் இவர் தான் கற்று தந்தவர், அல்லமன கற்று தர்றது என்று சொல்லி அந்த சூனியக்காரர்களை எப்படி தண்டிச்சாங்க. இது குர்ஆன்ல 20வது அத்தியாயத்தில் 74வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து கானல் இன்னாசி அஜபன் அல்லாஹ் கேட்கிறான், மக்கள் ஆச்சரியப்படுகிறார்களா, அந்நௌஹைனா இலா ரஜுலின் மின்ஹும் அவர்களைச் சேர்ந்த ஒரு மனிதருக்கு நாம் வஹி அறிவிப்பதில் செய்தி அறிவிப்பதில் இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களா, அன்திரின் நாஸ் மக்களுக்கு நீ எச்சரிக்கை செய்வாயாக, ஓ பஷீரில்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்வாயாக என்று சொல்வது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு காலல் காபிரூன இந்த போதனையையும் இந்த அறிவுரையும் சொல்லும் பொழுது காபிர்கள் சொல்கிறார்கள், இன்னஹாதா லசாஹிர் முபீன் இந்த முகமது தெளிவான சூனியக்காராளு, அப்படி பேச்சியே மயக்கிறாரு, அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிற அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது, அதுல உள்ள இருப்பு தன்மை கிடையாது, சூனியத்தினால் நம்ம மதிமயக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அறிவுரையை சொன்னதற்காக வேண்டி நபிகள் நாயகத்துக்கு வச்ச பேர் என்ன, சாஹிரு. ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா அற்புதமும் சிகர்னால நடந்தது என்று சொன்னார்கள். அதே இவங்களுக்கு தான் சொன்னாங்க, 12 இருக்கிறது. கதாலிக்க மா தல்லதீன மின் கப்லிஹிம் மிர் ரசூலின் இவர்களுக்கு முன்னால் எந்த ரசூல் வந்தாலும் இல்லா காலு சாஹிருன் சாகிர் என்று சூனியக்காரர் என்று சொல்லாமல் இருந்ததில்லை. எந்த ரசூல் வந்தாலும் அது ஒரு பேர் என்ன வச்சிருவாங்க, ஏற்றுக்கொண்ட மூமின்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ளாதவன் அதுக்கு சொல்ற பெயர் என்னவென்றால் நபிமார்கள் மந்திரக்கார ஆளுங்க, மாய மந்திரம் கத்தவர்கள், அதை வச்சுக்கிட்டு ஏதோ செஞ்சு காட்டி தங்களுக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்க பாக்குறாங்க, இவங்க இறை தூதர்லாம் கிடையாது என்று எந்த தூதருக்கும் சொல்லாமல் இருந்ததில்லை. இது குர்ஆன்ல 51 அத்தியாயத்தில் 52 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இப்படி நிறைய இடங்கள்ல எல்லா நபிமார்களையும் சூனியக்காரன் சொன்னதற்கு ஆதாரம் இருக்கிறது. இதுகளா எடுத்து காட்டுவாங்க. மூசா நபியை சூனியக்காரன் சொன்னது, ஒவ்வொரு நபியை சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது பார்த்துவிட்டு அப்ப இந்த அற்புதங்களை பார்த்துட்டு தானே சூனியக்காரன். அப்ப சூனியத்தினால் அற்புதம் செய்ய முடியும் இதில் வழங்குகிறதா இல்லையா அப்படின்னு ஒரு வாதத்தை போட்டு இதுல சூனியம் இருக்குது. அதாவது 3 விஷயத்தை ஆதாரம் காட்டணும், நல்லா விளங்கணும். நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டவர்கள் சொல்றான். அப்ப சூனியத்தின் அது என்ன அர்த்தத்தில் சொல்றான், மெண்டல் அர்த்தம் சொல்றான். நபிமார்கள் சில போதனைகளை செய்யும் போது அந்த போதனைகள் அவங்க அறிவுக்கு எட்டாத மறுமை சம்பந்தப்பட்டதா இருக்கிற காரணத்தினால இவர் உளர்றாரு. உளறதுக்கு காரணம் யாரும் சூனியம் வச்சு அவரை மெண்டல் ஆக்கிட்டாங்க, மெண்டல் ஆக்கணும்னு உளர்றாருன்னு சொன்னாங்க. இதுல என்ன தெரியுது, மெண்டல் ஆக்கலாம்னு தெரிகிறது. குர்ஆன்ல சூனியம் செய்யப்பட்டவர் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறான் அப்படிங்கிறாங்க. நபிமார்கள் அற்புதத்தை கொண்டு வர்றாங்கல்ல, அற்புதத்துக்கு என்ன பேரை வைக்கிறான், சூனியம்ங்கிறான். பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் சூனியம்ங்கிறான். செத்தால உயிராக்குறத கூட என்ன செய்யறான், சூனியம்ங்கிறான். அப்ப சூனியத்தின் மூலமாக இதெல்லாம் செய்ய முடிய போய்த்தானே இந்த வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவது மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாம் அவன் நம்பிக்கை. இப்பவும் சூனியக்காரனை பற்றி நம்புறாங்க. இப்பவும் சூனியக்காரன் என்ன செய்வான், என்ன வேணாலும் செஞ்சிருவான், அங்க இருந்துகிட்டு என்ன செய்வான், கணவன் மனைவி பிரிச்சிருவான்னு சொல்றாங்களா இல்லையா, வசியம் பண்ணிடுவான்னு சொல்றாங்களா இல்லையா, கைய காலம் முடக்கணும் என்ன சாவடிச்ச 2 ஒண்ணு தானே, கைய காலை முடக்க முடியுமா, இதை முடக்க வேண்டியதானே, கால் நரம்பு முடக்கிற மாதிரி கழுத்து நரம்பு முடக்கி விட்டான்னு சொன்னா அல்குடோசு. அப்ப கைய காலம் முடைக்கணுமான்னு ஒருத்தனுக்கு சக்தி இருப்பான் நம்பினால் அவன் சாவடிப்பான் என்று நம்புவது ஆச்சரியம் இல்லை, என்ன வேண்டாலும் செய்வான். அப்ப இன்றைக்கு சூனியத்தை நம்புகிறவர்கள் சூனியக்காரனுக்கு என்ன சக்தி இருப்பதாக நினைத்தார்களோ அந்த மாதிரி அன்றைக்கு மக்கள் நினைத்தார்கள். எல்லா நபிமார்களை பற்றி இப்படி சொன்னார்கள். அது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையா காபிருடைய நம்பிக்கையா, காபிருடைய நம்பிக்கை. சரி, அல்லாஹ் என்ன சொல்றான் அதை பார்க்கணும்ல. இதெல்லாம் சிகருக்கு இவங்க சொல்ற எந்த வசனத்தை எடுத்து காட்டினாலும் நீங்க முழுசா வாசிக்க சொல்லணும். அல்லாஹ் சொன்ன மாதிரி இல்லையே, ஃபிரௌன் சொன்ன மாதிரில வருது, ஃபிரௌன் கூட்டம் சொன்ன மாதிரில வருது, காபிர் சொன்ன மாதிரில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் பாருங்க, அல்லாஹ் சிகருக்கு என்ன அர்த்தங்கிறத அல்லாஹ் அழகா விளக்குறான். மூசா நபி அவர்கள் ஃபிரௌன்ட்ட போய் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க. சொல்லும் போது அவன் என்ன செய்யறான், இந்த அற்புதத்தை பார்த்துட்டு நீ ஏதோ வித்தை செஞ்சு காட்டுற, நீ இதில் வித்தையா நெசமா நான் டெஸ்ட் பண்ணணும்
எங்க நாட்டில் நிறைய வித்தை செய்யற ஆளுக்கு இருக்கிறாங்க, அவ்வளவு சாகிரையும் கூட்டிட்டு வாங்க, பெரிய பெரிய சிகர், சின்ன சின்ன சாகிரை கூப்பிட வேணாமா, சஹாரின் அலி, பயங்கரமான சிகர் செய்யறவனையா கூட்டிட்டு வா, சிகர்ல கரகண்டமா இருப்பான்ல அவனையெல்லாம் கூட்டிட்டு வந்து போட்டி வைக்குமான்னு கேட்கிறான். வச்சுக்க அப்படின்னு மூசா நபி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ஒரு குறிப்பிட்ட நாள்ல கூடப்படுது. மூசா நபி மட்டும் சிங்கிளா இருக்கிறாங்க. அங்க எதிர்த்தரப்புல வந்து ஏராளமான சூனியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. செஞ்ச உடனே அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அவர்கள் தங்கள் கையில நீ முத உன் வித்தையை போடுறியா நான் போடட்டுமான்னு கேட்கறாங்க. அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்க, நீனே போடு, உன் வித்தையை முத காட்டு, உன் சூனியத்தை நீ செஞ்சு காட்டு அப்படிங்கிறாங்க. அப்ப பலம்மா அல்கவு, அவர்கள் தங்களுடைய வித்தைகளை அந்த கயிறுகளை கம்பெல்லாம் தூக்கி போடுறாங்க. போட்ட பொழுது சஹரு அயுனன்னாஸ், மக்களுடைய கண்களை மயக்கினார்கள். அதுல ஒண்ணு மாற்றம்லாம் இல்ல, மக்களை கண் கட்டி வித்தைங்கிறான். மேஜிக் செய்ய செய்வாங்க, அவனே செய்யற மாதிரி தெரியும், உண்மையில அவன் செய்யறது இல்ல, நம்ம கண்ணு ஒரு செகண்ட்ல மறைச்சிடுறது. அப்ப மக்களுடைய கண்களை மதிமயக்கினார்கள். வஸ்தர்ஹபூஹும், மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினார்கள். பயங்கரமான சிகரை கொண்டு, அதுதான் பயங்கரமான சிகர். என்ன பயங்கரமானது, மக்களுடைய கண்களை மயக்கினார்கள், மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள். இதுதான் அவங்க செஞ்ச சிகர் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல 7:116 சொல்லி காட்டுறான். இதை ஒண்ணு வச்சுக்கிறங்க. அடுத்ததாக இதே விஷயத்தை 20வது அத்தியாயத்தில் 66வது வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது பல் அல் நீங்களே போடுங்கன்னு சொல்லிட்டாரா. போட்ட உடனே அந்த சூனியக்காரர்கள் போட்ட கயிறுகளும் அவர்கள் வீசிய கைத்தடிகளும் இலகி மூசா நபிக்கு கற்பனை தோற்றம் தந்தது. எப்படி தோன்றது, மின் சிகிரியும், இவர்கள் செய்த சிகிரினால் கற்பனை தோற்றம் தந்தது. அன்னஹா தஸ்ஆ, அது சீறுவது போல, அது ஓடுவது, பாம்பு ஓடும்ல, அது ஓடுவது போல அவருக்கு பிரமை ஏற்பட்டது. அது கைத்தறியாத்தான் கிடக்கிறது, பாம்பா மாறல, கயிறாத்தான் கிடக்கிறது. போட்டுன்னு பார்த்தா பாம்பு ஓடுற மாதிரி இவருக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே மூசா, இதை பார்த்தோம்னா மூசாவுக்கு அச்சம் ஏற்பட்டது. சீர்ற மாதிரி தெரிஞ்ச அச்சம் வருமா இல்லையா? அப்புறம் என்ன செய்யறான்ல, இதை போடு, நீ போடணும்னு கைத்தறியை போட்டாரா, அது பாம்பாக மாறி அனைத்தையும் விழுங்கி விட்டது. இதுதான் நடந்த சம்பவம். அப்ப அவங்க செஞ்சதை சொல்லுவா அல்ல என்ன செய்யறாங்க, பாம்பா மாறுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். மூசா நபி போடும்போது அது பாம்பாக மாறி இருந்துறான். அவர்கள் போடும் பொழுது பாம்பு மாதிரி தோற்றம் அளித்தது. ஒரு மேஜிக் செய்யறவன் செய்யும்போது செய்யும், ஒரு ஆள் 2 அறுத்துட்டு உன்னை சேர்ப்பான். 2 அறுத்த மாதிரி நம்ம தோற்றத்தை 2ஆவது அறுக்க முடியுமா? ஒரு மனிதனை மேஜிக் செய்யும் பொழுது 2ஆக அறுத்து விட்டு ஒரு டப்பாக்குள்ள போட்டு என்ன செய்வான், இப்படி அறுப்பான். இந்த பாதி அங்கிட்டு போடும், கால் தொங்கிக்கிட்டு இங்கிட்டு போயிடும், தலை இந்த பக்கம் வந்துடும். அரை மணி நேரம் பேசிட்டு இருப்பான். அப்புறம் 2 டப்பா ஒண்ணு சேர்ப்பாங்க, திறந்தா 2 சேர்ந்து நிற்பான். பார்த்தா என்ன செய்யுது, அறுத்த மாதிரி தெரியுதுல, உண்மையில் அறுத்தானா? நம்ம அறிவு ஏத்து டெஸ்ட்டுக்கு வச்சா நிக்குமா? அது அறுத்து இருந்தா திரும்பி ஒட்ட முடியுமா? அப்படி அப்படி ஒரு ஆற்றல் மனுஷன் கொடுத்துருக்கானா? அவனே சொல்லிடுவான். அது மேஜிக்காரன் என்ன செய்வான்னு கேட்டா, சும்மா தந்துடுறான், உங்களுக்கு கண்டுபிடிக்கல. நாங்க அப்படி கண்ணை மயக்கிற மாதிரி நாங்க சில வேலைகளை செய்வோம். லைட்டிங்ல, இந்த பாஸ்டா செய்யறதுல சில ஏற்பாடுகளை செய்து ஏதோ நடக்கிற மாதிரி காட்டுவோமே தவிர அதுல உண்மை கிடையாது அப்படின்னு அவனே என்ன செய்யறான், மேஜிக்காரன் சொல்லிடுவான். சூனியக்காரன் சொல்ல மாட்டான். வித்தியாசம், மேஜிக்காரன் சூனியக்காரன் ஒரே மாதிரி தான் செய்வாங்க. மேஜிக்காரன் எதை செஞ்சாலும் இது சிம்பிள், இது நாங்க கட்டுற வித்தை, இது நிஜம் இல்ல, நீங்களும் முயற்சி பண்ண செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வித்தைகள் என்ன செய்வான், அந்த இடத்துல அனுப்பிட்டு வைப்பான். இப்படி கீழே அப்படி கை விட்டு காட்டுவான். ஒரு ஆள் படுக்க வச்சு மேஜிக் பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு ஆள் அப்படி பத்தியில படுக்க வைப்பான். படுக்க வச்சு 4 காலையும் உருவிடுவான். கட்டில காலை உருவுனா அப்படி நிற்கும், பழகம் மட்டும். நெசமா உருவிட்டான்னு காட்டுறக்கா என்ன செய்வான், இப்படி கையெல்லாம் கொண்டு போவான். இப்படி ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல, காலையில் எதுவுமே இல்லை, பழகம் அந்த இடத்துல நிக்குதுன்னு காட்டுவான். இது முடியுமா? அந்த இடத்துல நிக்குமா? மேல ஒரு மெல்லிசா கம்பியை போட்டு நிறுத்திக்குமா, அவ்வளவுதான், விஷயம் கிடையாது. அது கம்பி லைட்ல உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். கம்பி லைட்ல ஒண்ணு உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும், அது கம்பியில தான் நிக்கிறது தெரிஞ்சாலும் நம்ம கண்ணு என்ன சொல்லு, அந்தரத்தில் நிக்கிறது அப்படி சொல்லுமா இல்லையா? அப்ப அந்தரத்தில் நிக்கிற மாதிரி காட்டுறானே, இதான் யுஹையல் ஹியால், கற்பனை. கற்பனையாக செய்ய முடியுமே தவிர ஒரு கயிறை பாம்பாக ஆக்குகிற தன்மை சூனியக்காரனுக்கு இல்லை. ஆனா கயிறுல என்னத்தை தடவி கிடை போட்டு நெளிகிறத பார்த்துட்டு பாம்பு மாதிரி உங்களை நினைக்க செய்யலாம். பாம்பு ஆக்க முடியாது, பாம்பு ஓடுற மாதிரி உங்களை நினைக்க செய்யலாம்.
ரெண்டு அறுத்த மாதிரி உங்க நினைக்க செய்யலாம், அந்தரத்தில் நிக்கிற மாதிரி என்ன செய்யலாம் நினைக்கலாம். இப்படி கூட இருப்பாங்க சில ஆட்களை, டப்பாக்குள்ள போட்டு ஒரு பொம்பளை போட்டு என்ன செய்வாங்க, எப்படி தலையா இருப்பாங்க, ஒரு கையோட பாடிக்கிட்டு போயிடும், இன்னொரு கையோட எங்க போயிடும். இந்த சர்க்கார் மேஜிக் எல்லாம் பாத்திருக்கீங்களா? சர்க்கார் மேஜிக் பாருங்க, பெரிய பெரிய மேஜிக் நடத்துறவனு பாருங்க, அழகா செஞ்சு காட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் நிஜமா? யானை மறைக்குவாங்க, பாத்திருக்கீங்களா இல்லையா? அங்கிருந்து நம்ம மக்கள்லாம் கூடி இருப்போம், அங்கிருந்து ஒரு யானையை கொண்டு வருவாங்க, நடுவுல இடம் மட்டும் நடக்கிற இடம், அந்த இடத்துல வழியா யானை வரும், நம்ம கண்ணால பார்ப்போம். அப்படி மேடையில் ஏற்றுவாங்க, அதையும் நம்ம கண்ணால பார்ப்போம். மேடையில் நிக்குமா, ஒரு செகண்ட் லைட்டு போடுவான், மரம் ஆஃப் பண்ணிட்டு மரம் ஆன் பண்ணுவான், யானை இருக்காது. இவ்வளவு பெரிய பொருள் சின்ன பொருள் பாக்கெட்ல வச்சுதான் சொல்லலாம், யானை பாக்கெட்ல வச்சான்னு சொல்ல முடியுமா? யானை இருக்காது. அப்ப யானை இருந்த யானை மறைந்து விட்டது என்று தோற்றத்தை ஏற்படுத்துறானே தவிர யானை மறைக்க இயலுமா? யானை அங்கதான் இருக்கிறது. கருப்பு நிறத்தை மட்டும் காட்டாத லைட் இருக்கிறது. ஒரு லைட்டுகள்ல 9 நிறம் இருக்கு, 7 நிறம் இருக்குல்ல, அதுல இப்ப பிரிச்சு என்ன செய்யறாங்க, லைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு லைட்டை போட்டா சிகப்பு கலரா இருக்கிறத மட்டும் காட்டாது, 7 6 வண்ணம் தான் அது இருக்கும், அது கருப்பு கலரை மட்டும் காட்டாது. கருப்பான எந்த பொருளா இருந்தா என்ன செய்யறேன், அது மட்டும் கண்ணுக்கு தெரியாது. அந்த லைட்டை மாதிரி இந்த லைட்டை போடுவான், கருப்பு காட்டாது. கருப்பு இல்லைன்னா அது யானை இருக்காது. யானை இல்லாம இருக்கிற காரணம் என்ன? அந்த இடத்துல யானை இருக்குது, அந்த யானையை காட்டுகிற கருப்பை பிரித்து காட்டக்கூடிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினால், வேற கலர்லாம் இருக்கிற காரணத்தினால் உங்க கண்ணுக்கு என்னவா தெரியுது? யானையை காணாம தெரியுது. போய் தொட்டு பார்த்தா யானை இருக்கும். கண்ணுக்கு தான் யானையை மறைக்கிறது, அதான் கண்ணை மயக்கிறது. கண்ணை மயக்கிறானே தவிர நிஜத்தில் அது இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான வித்தைகள் இருக்கிறது. அல்லாஹ் என்னன்னு சொல்றான்னு பாருங்க. அவங்க வித்தையை போட்ட உடனே யுஹையலு இலைஹி, மூசாவுக்கு கற்பனையா தோன்றியது, மாறியதுன்னு சொல்லி. யுஹையலுன்னா ஹியால்னா, உருதுகாரன் கூட ஹியால் தான் என்ன அர்த்தம்? கற்பனை. அந்த வார்த்தை அரபில அந்த ஹியால். யுஹையலு இலைஹி, அவருக்கு கற்பனையாக தோன்றியது பாம்பை ஓடுவது போல. அவங்க செஞ்ச சூனியம் இதுதான், கற்பனையா தான் ஆக்க முடியும் அப்படின்னு 2066 சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சூனியத்தை பயன்படுத்துறது. அதே மாதிரி வாழ்க்கை அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா நபி இந்த அவங்க செஞ்ச உடனே திகைச்சு நிக்கிறார்ல, அப்ப அல்லாஹ் உத்தரவு போடுறான், வாழ்க்கை மாஃபி யமீனிக்க, உன் கையில உள்ளது இப்ப போடு. மூசா நபி கைத்தறி வச்சிருந்தார்ல, அதை போட சொல்றான்ல. வாழ்க்கை மாஃபி யமீனிக்க, மூசாவே உன் கையில் உள்ள கைத்தறியை போடு. தல்கபு மாசனவு, அவர்கள் செய்ததை இது விழுங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமா சனவு, அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால் கைது சாகிரின், சூனியக்காரன் செய்யக்கூடிய தந்திரம் தான். அவங்க செஞ்சிருக்கிறது ஒண்ணுமே செய்யற தந்திரம். கைதுனா தந்திரம், கைதுனா சூழ்ச்சி. அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க செஞ்சு காட்டுறான, அவன் கைத்த பாம்பாக மாத்தல, தந்திரம் பண்ணி இந்த மேஜிக்காரன் காட்டுறாங்கள, தந்திரம் பண்ணி பாம்பு போல காட்டுகிறான். புடிச்சு பார்த்தா பாம்பு இல்ல, டெஸ்ட் கொடுத்தா பாம்பு இல்ல, ஒரு லேபில் கொண்டு போய் கொடுத்து இது பாம்பா கயிறாண்டா கயிறுன்னு சொல்லிடுவாங்க. மூசா நபி செஞ்சதை பிடிச்சு கொண்டு போய் கொடுத்தா அது அல்லாஹ் மாத்துற வரைக்கும், பாம்பை கைத்தறியா திரும்ப மாத்துவான்ல, அது வரைக்கும் டெஸ்டுக்கு விட்டாலும் என்னவா இருக்கு, பாம்பா தான் இருக்கும். எந்த சோதனையில போட்டாலும் அது பாம்பு என்று நிரூபணம் ஆகும். அது நிஜம். கற்பனை என்ன, அப்படி கண்ணுக்கு தெரியற மாதிரி ஆக்கலாம். சில கயிறுகள் என்ன செய்யற, பொருள்களை தடவி விட்டு வெயில்ல போட்டு அந்த வெயில் பட்டவன் அப்படி முறுக்கிட்டு நிற்கும். வெயில் பட்டவன சுருள்ற மாதிரியான கயிறுகள்லாம் இருக்கிறது. அதை பார்த்து பாம்பு நெளிகிற மாதிரி ஆக்கினா என்னவா இருக்கு, நிஜ பாம்பர், பிளாஸ்டிக்ல பாம்பர் செய்யறது இல்ல, அப்படிலாம் செய்யறாங்க. சினிமாக்கள்ல சிங்கத்தோட சண்டை பிடிக்கிற மாதிரி காட்டுறானா இல்லையா, சிங்கமாது ஒரு பொம்மை வச்சு தான் போட்டு தான் போட்டு பிரட்டுவான். சிங்கமாது பொம்மையை வச்சுக்கிட்டு இப்படி இப்படிமா பிரட்டி சண்டை பிடிக்கிற மாதிரி காட்டுவான். அது சிங்கமாது, சிங்கத்தோட சண்டை பிடிக்கிற மாதிரி காட்டுறான்ல சினிமாவில், அதான் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டலாமே தவிர நிஜத்தில் ஒன்று முடியாது. அது சொல்றான்ல, இன்னமா சனவு கைது சாகிரின், சிகருக்கு இவங்க சொன்ன அர்த்தம், காது சொன்ன அர்த்தத்தை விட்டுருங்க. இது அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ் அவனுடைய சொல்லாக சொல்வது. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னமா சனவு, இவர்கள் செய்தது கைது சாகிரின், சூனியக்காரனுடைய சூழ்ச்சி, சூனியக்காரன் செய்கிற தந்திரம். தந்திரம் என்ன அர்த்தம், நிஜ இல்லைன்னு அர்த்தம், பொய்ன்னு அர்த்தம், நம்மளை ஏமாத்த அப்படி காட்டுமான்னு அர்த்தம், ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒலா யுஃப்லிஹு ஸாஹிரு, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், டெஸ்டுக்கு விட்டா நிக்காது, ஜெயிக்க மாட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், ஒலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் டெஸ்டுக்கு வந்து விட்டார், ஹைது அத்தாங்கிறான், வந்துட்டான்னு சொன்னா ஜெயிக்க மாட்டான், வர மாட்டான். அதுதான் நேற்று சவால் விட்டோம்ல, 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் வரமாட்டேங்க. லா யுஃப்லிஹு ஸாஹிரு,
சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் சவால் விடுறோம். எந்த தைரியத்தில் விடுறோம்? அல்லாஹ் சொல்லிருக்கான் ஜெயிக்க மாட்டான், அது பொய், அது கற்பனை, அதுல உண்மை இல்ல அப்படிங்கறதுனால அல்லாஹ் சொல்றான் வலா யுஃப்லிஹு, சூனியக்காரன் செய்வது தந்திரம், நீ செய்வது அற்புதம். நீ போட்ட கயிறு பாம்பாக மாறுவது நிஜம், அவன் போட்ட கயிறு பாம்பாக இருப்பது நிஜம் அல்ல. அது மாதிரி சில மக்களுடைய கண்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன செட்டிங் பண்ணணும், அதை செஞ்சுக்கிட்டு தயார் பண்ணிட்டு வருவான். அந்த செட்டிங்குகள்னால அப்படி தெரியுமே தவிர உண்மை இல்லைன்னு நல்லா சொல்லிவிட்டு வலா யுஃப்லிஹு சாஹிரு, சாஹிர் ஜெயிக்க மாட்டான், சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான். அப்ப ஜெயிச்சான்னு வருது ஹதீஸ்ல. ரசூலுல்லாஹ் யார் ஜெயிச்சிட்டான்? சூனியக்காரன் ஜெயிச்சிட்டான். லபீத் இப்னு ஆஸிம் என்பவன் சூனியம் வைத்து அவன் ஜெயித்து விட்டான், ரசூலுல்லாஹ் தோத்து விட்டார்கள் வருது ஹதீஸ்ல. இங்க எல்லாம் என்ன சொல்றான்? களத்துக்கு வந்து விட்டால் தோல்விதான். ஏன் தோக்குறான்? பொய்யா இருக்கான் தோக்குறான். மெய்ய என்னமா செய்ய தோக்க மாட்டான். மெய்ய நெசமா செஞ்சிருந்தாங்க தோக்க மாட்டான். இது 2069 சூனியம்ங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் சொல்லித்தர அர்த்தம் இது. அது மக்கள் காபிர்கள் சொன்ன அர்த்தம் வேற, அல்லாஹ் சொல்லித்தர அர்த்தம் இதுவாகத்தான் இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்க? மூசா நபி கேட்கிறாங்க, அத்தகூலுன லில் ஹக்கி லம்மா ஜாக்கும் அஸ்ஸிஹ்ரு, ஏண்டா உண்மையை நான் கொண்டு வந்து காட்டினேன், இதை போய் சிகருங்கிறீங்களா? ஓலா இப்படி சாகிரும், சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்டா, நான் ஜெயிப்பேன்டாங்கிறாரு. நான் கொண்டு வந்து சூனியம் அல்ல, நான் உண்மையை கொண்டு வந்திருக்கேன், இதை சிகருங்கிறீங்களா? இப்ப நான் ஜெயிச்சு காட்டுறேன். சூனியக்காரன் தான் ஜெயிக்க மாட்டான், தோத்து போயிடுவான். சூனியக்காரன் சோதனைக்கு வரமாட்டான், டெஸ்டுக்கு வரமாட்டான், அவன் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருப்பான், அப்பாவி மக்களை ஏமாத்துவான். விவரமா போய் என்னென்ன செய்யற செஞ்சு காட்டுன்னு சொன்னோம்னா பயந்து ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி சொல்றாங்க வலா யுஃப்லிஹு சாஹிரூன், நீ நான் செஞ்ச அற்புதத்தை சூனியம்ங்கிற, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான். இப்ப நான் ஜெயிச்சிருக்கிறேன். நான் ஜெயிச்சதுல இருந்து என்ன விளங்குறது? சூனியம் இல்லைன்னு விளங்குறது, சூனியம் ஜெயிச்சான்னு விளங்குறது, சூனியம் பொய்ன்னு விளங்குறது, சூனியம் நடிப்புன்னு விளங்குறது, ஏமாற்று என்று விளங்குறது. இவ்வளவு அர்த்தம் இருக்கா இல்லையா? இது 10வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, அதே சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு சம்பவத்தையே பல இடங்கள்ல பல வார்த்தையை போட்டு சொல்றான். எதுக்காண்டி? இப்பதான் விளங்குது இவங்களுக்கு, பல விதங்கள்ல சொன்னதான் புரியும். இந்த சூனியத்தை மறுக்கிறதுக்காக வேண்டி பல வகையான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றான். ஒரு இடத்துலையும் பலம்மா அல்கோ அவர் போட்ட பொழுது, அவர்கள் சூனியக்காரர்கள் தங்கள் வித்தையை போட்ட பொழுது கால மூசா, மூசா அவங்களை பார்த்து சொல்றாரு, மா ஜேத்தும் பிஹி சிஹ்ரு, நீ கொண்டு வந்தது சிஹ்ரு சூனியம், இன்னல்லாஹ் சயுப்திலுஹு, சூனியத்தை அல்லாஹ் அழிப்பான், சூனியம்ங்கிற பொய் என்று காட்டுவான். இன்னல்லாஹ் லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன், வீணர்களுடைய காரியத்தை அல்லாஹ் சீராக்க மாட்டான், இது வீணர்களுடைய செயல், அவனுக்கு அல்லாஹ் வெற்றி தர மாட்டான். நீ செய்வது சூனியம், நான் செய்வது நிஜங்கிறாரு. மூசா நபி சொல்ற வார்த்தையில் என்ன விளங்குது? சூனியம்டா பொய்ன்னு விளங்குது. நபி சொன்னது ஆதாரம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மூசா நபி அவங்க செஞ்ச அற்புதத்தை பார்த்து விட்டு என்ன சொல்றாங்க? நீ செஞ்சது சிகிரு, அது ஜெயிக்காது, நான் செஞ்சது அற்புதம், இது ஜெயிக்கும். அப்ப சூனியத்துக்கு என்ன அர்த்தம்? நபியின் பார்வையில் சூனியத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாவின் பார்வையில் சூனியத்துக்கு அர்த்தம் என்ன நம்ம பார்க்கணும். ஒரு நபியின் பார்வையில் என்ன அர்த்தம்? நீங்க சூனியம் ஃப்ராடு, நான் செய்வது நிஜம். அப்ப சூனியம்னா ஃப்ராடுன்னு அர்த்தம், சூனியம்னா ஏமாத்துன்னு அர்த்தம், சூனியம்னா என்னமோ செய்வதுங்கிறது காபீர் கொடுத்த அர்த்தம், முஸ்லிக்கு கொடுத்த அர்த்தம், நபிமார்களுடைய எதிரிகள் வைத்துக் கொண்ட அர்த்தம். அதை நம்ம ஆதாரம் எடுக்க முடியாது. அல்லாஹ் இந்த சொல்லை எந்த இடத்துல யூஸ் பண்றான்னு பார்க்கணும். அல்லாஹ் எப்படி யூஸ் பண்றான்? சூனியம்னா கற்பனை, பொய், நிஜம் இல்ல, சூழ்ச்சி, தந்திரம் அப்படிங்கிற அல்லாஹ். மூசா நபி அப்படித்தான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நீ செஞ்சது சிகிரு, சிகிரு அல்லாஹ் நாசமாக்கிடுவான், நான் செஞ்சது நிஜம். இது 10வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 2066 அவங்க போட்ட உடனே அவர்களுடைய கயிறுகளும் கைத்தடிகளும் அது சீறுகிற பாம்பை போல ஓடியது என்று கற்பனையாக தோன்றியது என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் சிகிரு என்பதை குர்ஆனில் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வார்த்தையை எப்படி எல்லாம் பார்க்கலாம்? காபிர் அதை பயன்படுத்தியிருப்பான், நபிமார்கள் பயன்படுத்தியிருப்பார்கள், அல்லாஹ் அவனுடைய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பான். அல்லாஹ் பயன்படுத்துற எந்த இடத்துலயாவது சிகிரு என்பது பெரிய விஷயம் அப்படி ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு பவர் இருக்கிறது, அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னு இருக்காது. அல்லாஹ் அந்த சிகிருங்கிற வார்த்தை எங்கெல்லாம் சொந்த சொல்லா சொல்கிறானோ அங்கெல்லாம் எப்படி போடுவான்னு கேட்டா அது கையாளு, கற்பனை, கைது, சூழ்ச்சி, தந்திரம், அது பொய், அது வீணானது, அது ஜெயிக்காது, வெற்றி பெறாது, இப்படிதான் இருக்கும். நபிமார்கள் அந்த சூனியம்ங்கிற சொல்ல பயன்படுத்தி தான் அல்லாஹ் சொல்வானே, ஆனால் அதுல இந்த மாதிரி தான் இருக்கும்.
இப்ப அல்லாஹ்வும் நபிமார்களும் சூனியம்ங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதும் குர்ஆனில் இருக்கிறது. காபிர்கள் இந்த சூனியம் என்பதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது குர்ஆனில் இருக்கிறது. முஸ்லிமுக்கு எது ஆதாரம்? காபிர் பயன்படுத்தின ஆதாரமா, அல்லாஹ் என்ன தீர்ப்பளிக்கிறான் என்பது ஆதாரமா? இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த சிகரை விளக்குறதுக்கு பாருங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது புகாரில் 5146வது ஹதீஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கீழ்த்திசை நாடுகளில் இருந்து 2 மனிதர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். கீழ்த்திசை நாடுகளில் இருந்து என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு 2 பேர் வர்றாங்க. வந்து ஹத்தபா, மக்கள் மத்தியில உரை நிகழ்த்துகிறார். 2 பேர் மேற்கத்திய நாட்டிலிருந்து வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வந்து உரை நிகழ்த்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்து பாக்குறாங்க. அந்த உரையை பார்த்தா அப்படி ஆட்களை கட்டிப்பட்ட மாதிரி இருக்கு. அவங்க பேச்சு ஆற்றல் வந்து நம்ம நாட்டில் இருச்சல ஒரு ஆளத்தை பேசியே என்ன செய்வாங்க, ஆட்சி வந்துட்டாங்க. ஒரு ஆள் பேசி பேசிய அதுக்கு கூட்ட அலம்போதும் பேச்சு கேட்கறதுக்காக வேண்டிய என்ன செய்யும், அது ஒரு காலம் இருந்தது. அப்படி ஈர்ப்பாகவும் அப்படி கவர்ச்சியாகவும் அவர் பேசுகிறார் இவர் பேசுகிறார் விளம்பரம்னா போதும். அந்த மாட்டு வண்டி கட்டுற காலம், லாரிலாம் இல்லாத காலம், பஸ் எல்லாம் இல்லாத காலம், மாட்டு வண்டி கட்டிட்டு போவாங்க. பேச்ச கேட்பதற்காக வேண்டி தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 4 மணி 5 மணிக்கு தான் அந்த தலைவர் வருவார். அதுவும் காத்து உட்கார்ந்து இருப்பாங்க பேச்சு கேட்கறதுக்காக வேண்டி. அப்ப அந்த பேச்சில் ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி, அப்படி மயக்களை கட்டி போடுற மாதிரி இருக்கு. வார்த்தை சலனா இருக்கு, விஷயம் ஒண்ணு இருக்காது. அந்த வார்த்தை அப்படி சரளமா வரும் பொழுது, அடுக்குமுறையா வரும்போது அதுல வைக்கிற ஈர்ப்பு தன்னுடைய ஈர்ப்பு கண்டு இருப்பானு. என்னடா சொன்னாலும் விஷயம் ஒண்ணு இருக்காது. என்ன இருக்கு, அந்த அந்த பண்டமான திண்ணமான எண்ணமான எப்படி வரும், அந்த மாதிரி வருமானம் செய்யும். அந்த பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு இனிமையா இருக்கும். இந்த மாதிரி பேசி பேசி வந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வை மயக்கிட்டாங்க இவங்க. இந்த 2 பேர் வந்து பேசுற ரசூலுல்லாஹ் பார்த்துட்டே இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கட்டுண்ட அந்த இது மாதிரி நிக்கிறாங்க, அப்படி ரசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சொன்னாங்க, இன்ன மினல் பயானில சிஹ்ரா, இந்த பயான்ல ஒரு சிகர் இருக்கத்தான் செய்கிறது. பயான் செய்யறான அதுல கூட ஈர்ப்பு இருக்குது. இதான் சிகருங்கிறது. சிகர் கவர்ச்சி விஷயம் இல்ல. ரசூலுல்லாஹ் விட இப்படி உண்மை பேசுறாங்க அவங்க எல்லாம். அல்லாஹ்வுடைய ரசூல் பேசினால் உண்மை இருக்கும். இவங்க பேசுறாங்க பொய், அப்படி அழகா பேசுறாங்க. இந்த யாவர் லேய வைக்கிறவங்க மாதிரி யாரும் பேச முடியாது. லேய வைக்கிறாங்கல்ல, அப்படியே நின்று நிப்பான், அவளுக்கு கூட்டம் சேருங்க. அவன் யாவதுக்காக பேசுறான், அது பொய் அம்புட்டு. ஆனா ஈர்ப்பு இருக்கா இல்லையா? லேகியம் வைக்கிறதுக்காக வேண்டிய ஆட்களுடைய சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிட்டு, அவனுக்கு முக்கியமா மலஜலங்க மேட்டரும் அதிகமா இருக்கும், ஆண்மை மேட்டரும் முக்கியமா இருக்கும். இந்த 2 டாபிக் கையில எடுத்துக்கிடுவான். எடுத்துக்கிட்டு பேசினாலும் இங்க எனக்கும் உனக்குன்னு போட்டி போட்டு வச்சுவாங்க. வாயு தொல்ல அந்த தொல்லன்னு சொல்லுவானா, அது அவ்வளவு நம்பர் மாதிரி சொல்லுவான், அது உண்மை மாதிரி சொல்லுவான். அதை சாப்பிட்டவன என்னென்ன ஏற்படும் சொல்லும் போது என்னமோ எல்லாம் நடந்த மாதிரி. இது சிகர் தானே இது? அப்படி மயங்கி நிக்கிறமா இல்லையா? மதிமயங்கி நிறைய பேர் நிக்கிறானுங்க. போய் மதிமயங்கி நின்று வாங்கிட்டு வந்து 2 நாள் திண்டுக்கு போட்டுருவான். ஆனா நம்ம ஏமாந்து வாங்கணுமா இல்லையா? அத ரசூலுல்லாஹ் சிகருங்கிறாங்க. அதாவது பொய்ய அப்படி அழகா சொல்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய குர்ஆனை பேசியா ரசிச்சு சொன்னாங்க. இத அவன் மஷரிக்ல இருந்து வர்றான். மஷரிக்னா கீழ்த்திசை நாடு, கீழ்த்திசை நாடுகள்ல இருந்து 2 பேர் வர்றாங்க, சுற்றுலா பயணி மாதிரி வர்றாங்க. அங்க நின்று பேசுறாங்க. இப்படி கூட்டத்துக்கு கூட்டுறவங்க மக்கள் எல்லாம் ஜெயஜன கூடுது. கூடுனா என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ் நின்று கேட்கறாங்க, இந்த போடு போடுறாங்க எப்படி இருக்கிறானே. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ங்கிற அடிப்படையில் அதை ரசிச்சாங்க ரசூலுல்லாஹ் இல்ல. அப்ப சொல்றாங்க, இன்ன மினல் பயானி, சில பயான்களிலே லசிஹரன், சிகர் இருக்கிறது. சிகருக்கு அர்த்தம் வழங்குதா? சிகருக்கு வழங்குது ஈர்க்கிறது, உண்மை கிடையாது, பொய். அது பூசி முழுகிறதுமாங்கல்ல, அந்த முலாம் பூசி அது நல்லது மாதிரி கேட்க வச்சு விடுவாங்க. இந்த கேட்க வைக்கிற தன்மை இருக்கிறதுனால சிகருக்கு அர்த்தம் வழங்குதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சிகருக்கு என்ன அர்த்தம் சொல்லி தராங்க வழங்குதா? இது புகாரில் 5146வது வசனத்தில் ஹதீஸில் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மனுஷன் சத்தியத்தை விளங்காம கண்ணை மூடிட்டு இருக்கான்னு வைங்களேன், அதை சொல்லும்போது அதுல சிகருங்கிறான். எப்படி சொல்றான்? புல் நபியை நீங்கள் கேளுங்கள், மம்பி எதிகி மலக்கூத்து குள்ளி செய்யும், ஒவ்வொரு பொருளுடைய அதிகாரமும் யார் கையில் இருக்கிறது என்று கேளுங்கள். அவங்க கல்லு மண்ணு கடவுங்கிறான்ல, அவன்கிட்ட போய் கேளுங்க. மம்பி எதிகி மலக்கூத்து குள்ளி செய்யும், அனைத்து பொருட்களின் அதிகாரம் யார் கையில் இருக்கிறது. ஒவ்வொரு இஜீரு, எவன் பாதுகாக்கிறானோ அவன் யார். ஒலா இஜார் அழகி, யாராலும் பாதுகாக்கப்பட முடியாதவன் யார். இதுக்கு தாளமும் தெரிஞ்சா இதுக்கு பதில் சொல்றான்னு கேளுங்க. அப்படின்னு இல்லா, அல்லாவுக்கு தான் இருக்கு. நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் கேட்க சொல்றான், அனைத்து அதிகாரமும் இந்த கல்லு மண்ணை வணங்குறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் அனைத்து அதிகாரமும் யாருக்குன்னு கேளுங்க. என்ன சொல்லுவான்? அல்லாவுக்குன்றான். அப்ப அல்லாவுக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யணும்? அல்லாஹ் வணங்கணும்ல. அனைத்து அதிகாரமும் அல்லாவுக்குன்னு சொல்லிவிட்டு கல்லும்பி வணங்கணும். அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, குல் ஃபன்னா துசரும்,
எப்படிப்பா நீங்கள் சிகிர் செய்யப்படுகிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். அட நீ தான் சொன்ன அல்லாஹ் தான் படைச்சாண்டு அந்த நிமிஷமே கல்லஞ்சு வணங்குற. எப்படி அல்லாஹ் தான் அனைத்து அதிகாரம் ஒத்துக்கிட்டியோ இதை ஏத்துக்கிறத விட்டுணுமா இல்லையா? பொய்யானது நம்புவதற்கு பேர் தான் சிகிர் வணங்குதா? அண்ணா துசுகரும். பிறகு எப்படி நீங்கள் சிகிர் செய்யப்படுகிறீர்கள் அப்படின்னா அர்த்தம் தவறை நம்புகிறீர்கள், பொய்ய மெய்யென்று நம்புகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவன் விடைய கரெக்டா சொல்லிடுறான். அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் சொல்லிவிட்டு நடவடிக்கை மாற்ற மாட்டேங்கிறான். நடவடிக்கை என்ன? கள்ள வணங்குவேன், கழுதையும் வணங்குவேன், அது கேட்கக்கூடாது. அதிகாரம் இருக்கு அல்லாஹ்வுக்கு தான். முரண்பாடா இருக்கா இல்லையா? இந்த முரண்பாடை நம்புறதுக்கு பேர் தான் சிகிர், குழப்புறதுக்கு பேர் தான் சிகிர், இல்லாத இருக்கிற நம்பருக்கு பேர் சிகிர் என்று அண்ணா துசுகருங்கிற வார்த்தை சிகிர்ல இருந்து வந்தது. அந்த வார்த்தை அல்லாஹ் 23:89 பயன்படுத்துகிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கறான் பாருங்க, சிகிர் பொய்ங்கிறது. எல்லா மக்களையும் மறுமையெல்லாம் முடிஞ்சு விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்களா, நரகவாசிகள் நரகத்துக்கு எல்லாம் கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு கேட்பான், வாங்கப்பா நரகத்துக்கு வாங்க அப்படின்னு கேட்டுட்டு, இதான் நீங்க எதை பொய்ன்னு சொன்னீங்கல்ல அந்த நரகம் இதுதான், எந்த நரகத்தை இல்லைன்னு நீங்க சொன்னீங்களோ அந்த நரகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சிகருன் ஹாதா, இது சிகரா? அல்ல கேட்கறான், இது சிகரா அல்லது நீங்க வேற எப்படி கேட்கறான்? கண்ணுக்கு முன்னாடி இருக்கடா சிகரு சிகருண்டி இல்ல, நபிமார் வச்ச அற்புதத்தெல்லாம் சிகருண்டி இல்லடா, இப்ப முன்னாடி நெருப்பு நிக்குது. அப்ப சிகருன் ஹாதா, இது சிகரா சொல்லுப்ப நிஜம்டா. அப்ப சிகர்னா பொய், அதுக்கு அந்த யூஸ் பண்றாங்க. இது சிகரா என்று கேட்டால் என்ன அர்த்தம்? இது பொய்யான்னு அர்த்தம். இது பொய்யா மெய்யா என்று கேட்பதற்கு வார்த்தை எல்லாம் இப்படி யூஸ் பண்றான். நரகத்தை காட்டிட்டு இது சிகரா சொல்லு அப்படின்னு அர்த்தம். பொய்யா, கற்பனையா, அல்ல இல்லாத இருப்பதாக காட்டக்கூடிய போலி தோற்றமா அப்படின்னு நல்லா கேட்டு விட்டு பிடிச்சி உள்ள தர்றான் நரகத்துல. இது சிகர் இல்லடா நிஜம்டா. அப்ப சிகருக்கு எதிர்ப்பதும் நிஜம். சிகருக்கு என்ன அர்த்தம்? பொய். சிகருக்கு எதிர்ப்பது நிஜம் என்று சொன்னால் சிகருக்கு மீனிங் என்ன? பொய். இது பொய்யின் சொல்லிட்டு இருந்த இது பொய்யான்னு கேட்கலாம். நீங்கள் எதை பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ, அப்படி ஒரு துகர்ரிபூன், எதை பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அந்த நரகம் இதுதான், இது பொய்யா அப்படின்னு கேட்கிற இடத்துல அல்ல என்ன வார்த்தை போடுறான்? அப்ப சிகருன் ஹாதா, இது சிகரா? சிகர் சொன்னியா போ உள்ள சிகர் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும், நிஜம்னு தெரியுங்கிறான். அப்ப சிகருக்கு மீனிங் வழங்குதா? எங்க எல்லாம் குர்ஆன்ல சிகர் என்று வருகிறது எதுக்கு யூஸ் பண்றான்ல? ஏமாத்துறது. ஒண்ணும் இருக்காது, என்னமோ இருப்பதாக சொல்லி ஏமாத்துவது. இவன்ட இறைத்தன்மை இருக்காது, இறைத்தன்மை தனக்கு இருப்பதாக காட்டி மக்களை வழிகெடுக்கிறது. எதனால குற்றமாவது? இவன்ட அல்லாஹ்வை போல ஒண்ணு செய்ய முடியாது, ஆனால் எனக்கு அல்லாஹ்வை போல செய்ய முடியும் காட்டி ஏமாத்துறான்ல, வழிகெடுக்கிறான்ல, அதனால அது பாவம்னு சொல்லப்படுகிறது, அது கண்டிக்கப்படுகிறது. ஏமாத்துறான் இவன். ஒரு மேஜிக் செய்யறவன் ஏமாத்துறது இல்ல, சூனியக்காரன் பிளாக் மேஜிக் சொல்றது பேர் இங்கிலீஷ்ல. சூனிய சாதா மேஜிக் மேஜிக்ன்றான். இந்த சூனியத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் வச்சிருக்கான்? பிளாக் மேஜிக், கருப்பு மேஜிக். ஏன் மேஜிக் மேஜிக் மறைச்சிட்டு தனக்கு சக்திக்கிற மாதிரி காட்டுறது, இப்படி காட்டுறான் பாருங்க. அந்த மாதிரியான விஷயத்தினால அல்ல கண்டிக்கிறானே தவிர சிகருக்கு ஒரு சக்தியும் கிடையாது என்பது இந்த வசனங்களை விளங்குதா இல்லையா? சிகிர் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை இருக்கவே இருக்காது, இருக்கிற மாதிரி காட்டுறது. அங்க இல்லாம இருக்கும், அது இல்லாத மாதிரி காட்டுறது, இல்லாம இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டுறது, நல்லவனை கெட்டவன் மாதிரி காட்டுறது, கெட்டவன் நல்லவன் மாதிரி காட்டுறது. இது காட்டுவது தானே தவிர நிஜத்தில் ஒன்றும் கிடையாது. சில செட்டிங்களை செய்து கொண்டு, சில முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு, எப்படி இந்த சாமியார்கள் மந்திரங்கள் பண்றாங்கல்ல, வெறுங்கையிலிருந்து வர வச்சிருக்கோம், இதை சிகருங்கிறது. இதுதான் சிகர். வெறுங்கையா இருக்கும், இப்படி செயின் வந்துடும். முடியுமா? இது வர முடியுமா? செயினை இங்க ஒளிச்சு வச்சு எடுத்திருக்கான்னு விளங்கிக்கணும், நமக்கு தெரியல. வேகமா செஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியல. அந்த செயினை இங்க ஒளிச்சு வச்சு கையில எங்க வச்சிருப்பானுவோம். அதுக்கு சட்டை டிஃபரெண்டா போடுவாங்க, பலவிதமான கடல்ல போடுவாங்க, சட்டை போடுவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா அது மறைச்சு வைக்கிறதுக்கு தான். ஒரு நேரத்துக்கு ஒரு சைப்பா கோட்டு போட்டு தலைப்பக்கட்டு இப்படி பலது வச்சிருப்பாங்க. நான் போய் வச்சிரு எல்லாம் எதுக்கு? டக்குனு கை வேகமா போய் எடுக்கும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மோதிரத்தை தருவாங்க, அப்படி தராந்த பிச்சை வாங்கி தெரியுறான். மோதிரமா தயாரிச்சு நாகக்கடை வச்சு போயிடலாமே, பொய்ய கூட்டம். ஆனா என்ன தெரியும்னா நிஜமா செய்யற மாதிரி ஏமா சிகருக்கு அர்த்தம் வழங்குதா? ஒன்னும் இருக்காது, இருப்பது போல சில செட்டிங்களை பண்ணி அது நிஜம்தான் என்று நம்மளை நம்ப வைப்பது, மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறதான் குஃபுர் என்று சொல்லப்படுது, அது குற்றம் என்று சொல்லப்படுகிறது, பெரும்பாவம் என்று சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமா இன்னும் என்னென்ன வாதங்களை அந்த சூனியக்காரர்கள் வைக்கிறார்களோ அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் பார்க்கலாம்.